மீனாட்சி பூங்கொடிய பாக்கணும்னு வராங்க. பூங்கொடி, தெரியாம செஞ்சுட்டு மன்னிச்சிரு. நீயும் உங்க குடும்பத்தோட சேர்ந்துகிட்டு இந்த குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் அசிங்கப்படணும்னு நினைச்ச. கல்யாணத்துல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அந்த கோவம் இந்த கோவம்னு சேர்த்து வச்சு இன்னைக்கு கோவத்தை இப்படி காமிச்சிட்டேன். எது இருந்தாலும் நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு பூங்கொடிட்ட மீனாட்சி மன்னிப்பு கேக்குறாங்க. பூங்கொடிக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன அத்தை என்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்களா அப்படின்னு. அதே இடத்துக்கு ராசாத்தி வர்றாங்க. ஏ ஆத்தா, பூங்கொடி என்னடி என்னமோ மண்டையில அடிபட்டுச்சுன்னு எனக்கு தெரிஞ்சவன் சொன்னா, அதான் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தண்டி. என்ன அத்தை அப்படின்னு பூங்கொடி கேக்குறாங்க. ஏ பூங்கொடி, நான் யாருன்னு தெரியுதுல உனக்கு? யாரோன்னு நினைச்சு பேசுறியோ? என்னடி வாய் ரொம்ப நீளுது? அத்தை, நீ யாருன்னு தெரியும் எனக்கு. இத்தனை நாள் உன்னை நம்பி உன் பேச்சை கேட்டு ஆடின ஆள் தானே நானு. இன்னைக்கு எனக்கு புத்தி தெளிவாயிடுச்சு அத்தை. ஏன் உன்ன மாதிரியே நானும் என் புருஷனை கூட்டிட்டு வந்து பிறந்த வீட்டில் உக்காந்துருக்கணும்னு நினச்சிட்டியாக்கும். வாக்கப்பட்ட வீட்டில் ஒழுங்காக இருந்து வாழ தெரியல. புருஷனை ஒரு வேலை வெட்டிக்கு போக சொல்லி சம்பாரிச்சு அந்த ஆள் காசில் சோத்த திங்காம மானங்கெட்டு போய் அண்ணன் வீட்டில் வந்து உக்காந்துட்டு கிடக்குற. ஒன்னா மாதிரி நானும் வந்து உக்காந்துருப்பேன்னு நினச்சியா? என் புருஷன் வீடு, என் மாமனார் வீடு. எங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் என்ன வேணா பண்ணிக்கிறோம். அதில் அடுத்த ஆள் உள்ள நுழையவே கூடாது அத்தை. காலையில் நீ ரொம்ப அக்கறையாக ஃபோன் பண்ணி விசாரிக்கும் போதே எனக்கு தெரியும் நீ 7:30 கூட்டுவேன்னு. இதே தானே பொழப்பா தெரியுற. அடுத்தவங்க வீட்டுக்குள்ள பிரச்சனையை தூண்டி விடுறது, அதை பேசி பேசி பொழுத போக்குறது, பஞ்சாயத்து பண்றோன்னு சொல்லி அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடையா நடக்கிறது, எங்க அப்பனை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது. இதுதானே அத்தை உனக்கு வேலை. இதுல உன் புருஷன் வேற. அந்த ஆளுக்கு வேலை வெட்டிக்கு போக துப்பில்லை. சரியான ஜோடிதான் நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கல்ல. இங்க பாரு அத்தை, என் அம்மா வாழ்க்கையில நீ நிறைய விளையாடிட்ட. ஆனா என் வாழ்க்கையில் அப்படி விளையாண்டலான்னு நினைச்சு கூட பாத்துறாத. கூடவே இருந்து உன் செயலை எல்லாத்தையும் பார்த்தவன் நானு. என் அம்மா உன்னால எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு எல்லாமே எனக்கு தெரியும். என் மாமா தான் எங்க அப்பா கையை வெட்டி விட்டாருன்னு நீ சொல்லி சொல்லி சோறு ஊட்டி என்னை ஒரு விஷமா வளர்த்தில, எல்லாமே எனக்கு தெரியும். அப்புறம் எங்க அம்மாவை ஒரு நாள் கூட நீ நிம்மதியா சிரிச்சு வாழ விடலைல, அதையும் பார்த்துத்தான் வளர்ந்தேன். எனக்கு என் வாழ்க்கைய எப்படி வாழணும்னு தெரியும். நானாச்சு என் மாமியாளாச்சு அடிச்சுக்கிறோம், மண்டையை உடைச்சுக்கிறோம். அடுத்த நேரம் நாங்களே உடைச்ச மண்டையில மஞ்சத்தூள் வச்சுக்கிறோம். உன்னை யாரு குறுக்க வரசனா அப்படின்னு பூங்கொடி பேசுறாங்க. ராசாத்தி அப்படியே முறைச்சு பாக்குறாங்க. ஏய் என்னடி ராசாத்தியவே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லும்போது பூங்கொடி அப்படியே மீனாட்சி பக்கம் திரும்பி பாக்குறாங்க. மீனாட்சியும் பூங்கொடியும் ஆளுக்கு ஒரு கைய சேர்த்து இருக்க பிடிச்சு ராசாத்தி மூஞ்சிலேயே ஒரு குத்து விடுறாங்க. என்ன அத்தை, போதுமா? எந்திரிச்சு உன் ஊரை பக்கம் ஓடு. இனிமே என் வீட்டு பக்கம் ஏதாவது விஷயம்னு வந்துடாத அப்படின்னு பூங்கொடி ஒரு சவுண்டு. ராசாத்தி பொழைச்சா போதும்னு பின்பக்கம் திரும்பி கூட பார்க்காம எந்திரிச்சு ஓடிய போயிடுச்சு. எப்படி போனால் நல்லா இருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.